டிசிஎம்மோட பேஸே இன்னன் யாங் தான். ஹாட்டு, கோல்டு, லைட்டு, டார்க்கு, வாட்ரு, ஃபயரு. இதே தான் குரான்ல சூரா ஜாரியாத்ல நாம் அனைத்து பொருட்களையும் ஜோடி ஜோடியாக படைத்தோம்னு சொல்றானே. இதுக்கும் இந்த இன்னன் யாங்குக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? இத நான் வந்து டீகோட் பண்ணும் பொழுது டைரக்டா வந்து இதுக்கும் இன்னன் யாங்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இன்னன் யாங்கை விட ஒரு படி மேல நம்ம சில விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, இந்த சூராவோட அத்தியாயம் என்ன சொல்லி காமிச்சீங்க? அத்தாரியாத். அத்தாரியாத்னா என்ன அப்படின்னா, புழுதியை கிளப்பும் காற்றுகள்னு பேர். இந்த இன்னன் யாங் படிக்கிறீங்க இல்லையா, யாங் அப்படின்னா உருவமற்றது அப்படின்னு பேரு, இன் அப்படின்னா உருவம் உள்ளதுன்னு பேரு. அல் இன்சான்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் காலம் அப்படின்ற அத்தியாயத்துல. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மின தஹரி லம் யகுன் ஷையன் மதுகூரா. நீங்க இந்த பொருள் என்று குறிப்பிட்டு கூற இயலாத நிலையில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் நம்ம உங்களை வந்து இந்திரிய துளியாக்கினோம், உங்களை சோதிப்பதற்காக நாம் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் ஆக்கினோம் சொல்லி சொல்றான். அப்போ இந்த இன்னன் யாங்க நான் ஹீட்டு, கோல்டு, சன்னு, மூணு அப்படின்னு படிச்சாலும் நான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வானவர்கள் யாரு, பூமியில உள்ள மனிதர்கள் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். வானவர்கள் எந்த நேரமும் இறை கட்டளைக்கு அடிபணிந்து இறை கட்டளையை மீறாம இருக்கக்கூடிய படைப்பு. பூமியில இருக்கிறவங்க இறை கட்டளை இறைவனை யாருன்னு தெரிஞ்சு இறை கட்டளையை மீறாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய படைப்பு. அப்ப இந்த படைப்பும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய வேலை இருக்கு நமக்கு. இந்த தான் ஜோடியோட தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்த ஜோடியோட தன்மையை புரிஞ்சு நானும் என் வாழ்க்கையில வானவர்கள் எந்த அளவுக்கு இறை கட்டளையை மதிச்சு நடந்தாங்களோ அந்த அளவுக்கு நான் மதிச்சு நடக்கக்கூடிய நிலைகள்ல நான் என்னை முற்படுத்தியாகணும். அதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாகணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க, யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய சிந்தனையின் பக்கம் நிலைநிறுத்தி வைன்னு சொல்லி. ஏன்னா செகண்ட்ல சைத்தான் நம்மளை வந்து திசை திருப்பிட்டு போயிடுவான். அப்போ ஒரே நேர்கோட்டில் வானவர்கள் அப்படியே ஒரு ஃபிக்ஸ்டா அல்லாஹ்வை எப்படி வணங்கிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நெறிமுறைப்படுத்தணும்னா இந்த ஜோடி அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜோடியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.